பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகுடு தனதிரி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வலம்புரை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி திருவடி தாமரை இதழ்களை அவனுடைய திருப்பாதத்தை என் தலைமையில் வைத்து அவன் திருவடி பாதத்தை வணங்கி இன்று மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த 12 லக்னத்துக்குரிய பாவகங்கள் அடிப்படை அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன ஜோசியர் ஏ ராசிக்கு என்ன செய்யுது, அது செய்து இது செய்து, மேசராசிக்கு என்ன, ரிஷபராசிக்கு என்ன, எல்லா நேயர்களும் கேட்குறீங்க. என்னை ஊக்குவித்தும் ஆக்கமும் ஊக்கம் தந்த ஒரு வாசகத்திற்கும் என் கண்மணியகத்திருந்த நேயர் பெருமக்கள் பாதம் தொட்டு என்னை இயக்குகின்ற கண்மணியை வணங்கி இன்று 12 பாவம், லக்கண பாவங்கள் 12. அந்த 12 பாவங்களுக்கு உரிய குணங்கள், உரிய தொழில்கள், அவங்களுக்கு என்னென்ன நமக்கு செய்யும், அடிப்படையில என்னென்ன வேணும், அடிப்படையில என்னென்ன தேவை, இதை பற்றி நம்ம தொகுத்து வழங்க உள்ளோம். மேஷ லக்கணம். இப்ப மேச லக்கணம் அப்ப நம்ம எடுத்துக்கிறோம். மேச லக்கணம் மேசராசி ரெண்டுமே கிட்டத்தட்ட நெருங்கிய தொடர்பு அதற்குடைய உண்டு ரிலேட்டிவ். அப்ப நெருங்கிய தொடர்புக்கு மேச லக்கணம், அப்ப மேச லக்கணம் மேசராசினா அப்ப தலையாய லக்கணம் காலபுருஷனுக்கு முதல். அப்ப காலபுருஷனுக்கு முதல் லக்கணம் மேச லக்கணம் மேசராசி. அப்ப காலபுருஷனுக்கு முதலாவதாக இருக்கும்போது நாம் அதை எந்த அளவுக்கு அதுல நம்ம உள்ளன்போட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அப்ப என்ன கணக்கு இருக்குது, என்ன நமக்கு அந்த தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா, வியாபார ரீதியா, படிப்பு ரீதியா, நோய்த்தன்மை ரீதியா, இதைத்தான் நம்ம சொல்ல போறோம். அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கண்டிப்பாக அந்த 5 பாயிண்ட் தான் நம்ம சொல்ல போறோம். அந்த 5 பாயிண்ட் என்னென்ன சொல்ல போறோம்ங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப மேச லக்கணத்துக்கு என்ன உதாரணமா, மேச லக்கணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அப்ப மேச லக்கணம் மேசராசிக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப முதல் பாயிண்ட நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்ப நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா என்ன செய்ய போறோம், முதல்ல லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாய். அப்ப லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாய் இருக்காரு. அப்ப லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாய், அதுக்கு உரியவர் செவ்வாய். அப்ப இந்த பொதுவாக இந்த ஆண்டுல என்ன பயிற்சி இருக்குது, எத்தனை பயிற்சி நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். செவ்வாயை லக்னமாக கொண்டு செவ்வாய் ராசியா கொண்டு, அப்போ உங்களுடைய லக்னாதிபதி உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு, உங்களுடைய ராசிக்கு 8ல இருக்காரு. அப்போ உங்களுடைய ராசிக்கு 8லன்னா 1க்கு 8க்குரியரா இருக்காரு. அப்ப லக்னாதிபதி 1க்கு 8க்குரியவர். என்னைக்குமே லக்னாதிபதி 1க்கு 8க்குரியவர் லக்னாதிபதியா இருந்தாலும் ராசியாதியா இருந்தா அது ஒரு வகையில பிளஸ் பாயிண்ட் தான். அது நன்மையை தான் கொடுக்கும், தீமையை கொடுக்காது. அப்ப அந்த வகையில உங்களுக்கு என்ன தொழில் வேணும், உங்க ராசிக்கு சூரியன் செவ்வாய் இருக்காரு, புதன் வக்ரத்துல இருக்காரு, 7ல சுக்கிரன் இருக்காரு, 5ல கேது, பூர்வ புண்ணியத்துல கேது இருக்காரு. அப்போ கண்டிப்பா குலதெய்வம் வழிபாடு. 4ல குரு இருக்கிறாரு. இப்போ 4ல குரு இருக்காரு, அதிசார குருவா வேற இருக்காரு. அப்ப அதிசார குருவா இருக்கும்போது உச்ச குருவா இருக்காரு. அப்போ உங்க ராசிக்கு எப்படி இருப்பார் பாருங்க, உங்க ராசிக்கு 4ல சுகஸ்தல இருக்காரு, மதிப்புல இருக்காரு, மரியாதையில இருக்காரு, வணக்கத்துல இருக்காரு, வாழ்த்துக்கள் இருக்காரு. அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும், வழிகாட்டிய வரும். அப்ப எந்தெந்த வகையில வரும், 7 இருக்குன்னு பயப்படாதீங்க. 7 சனிங்கிறது உங்க வயசை பார்த்துக்கோங்க. 7 சனிங்கிறது உங்களுடைய வயதை மட்டும் பார்த்துக்கோங்க, தசாபுத்தியை பார்த்துக்கோங்க, அந்தரத்தை பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியம் மேஷ லக்கணத்துக்கு, மேஷ ராசிக்கு. அப்ப கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 11ல ராகு இருக்காரு, லாபாதிபதியா இருக்காரு. அப்ப லாபாதி 3 8 11ல ராகு இருக்கும்போது அந்த பாவகத்தன்மையை மாத்தாம உங்களுக்கு நன்மையை செய்வார். 12ல சனி பிரச்சனையே கிடையாது, என்ன வருமானம் இருந்தாலும் ஒண்ணு கொடுத்துதான் போவார். அது 2வது சுத்து உள்ளவங்களுக்கு மிக அற்புதமா இருக்கும். அது 2வது சுத்தவங்களுக்கு மிக அற்புதமா இருக்கும். அதை நீங்க மறந்துடாதீங்க. அப்போ உங்களுக்குரிய தொழில், உங்களுக்குரிய படிப்பு, உங்களுக்குரிய பொறியியல் துறை, உங்களுக்குரிய IAS IPS அரசியல் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்க லக்னத்துக்கும் ராசிக்குரியவங்களா எடுத்துக்கங்க. அப்போ உங்க லக்னத்துக்கு ராசிக்குரியவங்களா கடகராசி எடுத்துக்கங்க, துலாம் ராசி வசிய ராசி எடுத்துக்கங்க, விருச்சக ராசி எடுத்துக்கங்க, தனுசு எடுத்துக்கங்க, தனுசு லக்கணத்தை எடுத்துக்கங்க,
மீனத்தை எடுத்துக்கங்க. இவங்களோடு சேர்ந்து வந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும். வெற்றி படிக்கட்டுக்குள்ள போயிருவீங்க, கண்டிப்பா போயிருவீங்க. வெற்றி படிக்கட்டுல கண்டிப்பா போய் ஆகணும். மேஷலக்கண மேசராசிக்காரவங்களுக்கு மூன்றை மட்டும் தவிர்த்துக்கங்க. பிடிவாதம், கோபம், பிடிவாதம், கோபம், தேவையில்லாத பிரச்சனையில ஈடுபடுவது, இந்த மூன்றை மட்டும் தவிர்த்துக்கிட்டா நீங்க தான் கிங்கு, நீங்க தான் பேரரசர், நீங்க தான் சக்கரவர்த்தி, நீங்க தான் எல்லாத்துக்கும் கமாண்டிங்கா இருப்பீங்க. அப்ப அந்த வகையில மேஷலக்கண மேசராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக உங்க குணங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்டது, ரொம்ப கவனமா இருங்க. உடல் ரீதியா ரொம்ப கவனமா இருங்க. மருத்துவ ரீதியாக ரொம்ப கவனமா இருங்க. அந்த புளிச்ச கீரைகள், தயிர், மோர் இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். சாப்பாட்டு உணவுல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். உணவுல மேஷலக்கண மேசராசிக்காக ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். நான்வெஜ் ரொம்ப குறைக்கணும். நான்வெஜ் பிரியர் நீங்க, உங்களுக்கு பேரே நான்வெஜ் பிரியர்னு கூட சொல்லலாம். நான்வெஜ் பிரியரா இருக்கிறீங்க, ஆனா அதெல்லாம் குறைச்சிக்கிட்டா ஆயில் கூடும். நிச்சயமாக உங்களுடைய லைஃப் டெவலப் ஆகி வரும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. உங்க தொழிலுக்கு உங்களுக்கு ரெண்டாவது சுத்தா குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், திருமணம், தொழில் அபிவிருத்தி, டெவலப்மெண்ட் எல்லாமே சரியா வரும். அப்ப மேஷ லக்கணத்துக்கு நிச்சயமாக உங்களுக்கு நட்பு பெற்ற கடகம்னாலும் சரி, வசிய ராசி துலாம்னாலும் சரி, விருச்சகம்னாலும் சரி, தனுசு, மீனம், மகரம், கும்பம் கூட எடுத்துக்கலாம். இவங்களோட சேர்ந்துக்கங்க. தயவு செய்து மிதுனமோ கன்னியோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 3க்கு 6க்குரியவங்க. அவங்க என்னைக்கு உங்களுக்கு வர மாட்டாங்க. அவங்களோட தொடர்புல என்னைக்கு இருக்காதுங்க. அவங்க உங்களுக்கு சரிசமமா வரக்கூடியவங்க. நீங்க பலசாலி, அவங்க புத்திசாலி. எல்லா வகையிலும் திறமை உங்ககிட்ட இருக்குது. பலசாலி, பலம் இருந்தா தான் எதுவும் செய்ய முடியும். அடி உதவுக்குள்ள அண்ணன் தம்பி எதுவும் மாட்டான். அடியாத மாதிரி படியாது. அதனால மேஷ லக்கணம் மேசராசிக்கு இந்த இந்த கூற்றுக்களை நினைவில் வைத்துக் கொண்டு, இந்த ப்ரிடிக்ஷனை நினைவு வைத்துக் கொண்டு செய்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். முருகன் வழிபாடு, நிச்சயமா முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஆறுபடை முருகன் வழிபாடு பண்ணுங்க. அஸ்வினி, அதுல இருக்கிறது அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, அஸ்வினி பிள்ளையார், பரணி மகாலட்சுமி, கிருத்திகை சிவபெருமானுக்குரியது, முருகனுக்குரியது. அப்ப 3 நட்சத்திரங்கள் வெவ்வேறுபட்ட குணங்கள்ல இருக்காங்க. அப்ப வெவ்வேறுபட்ட குணங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக விநாயக பெருமான் வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். அப்புறம் அம்பிகை வழிபாடு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமானோ சிவபெருமானோ எந்த கிரிவலமோ எல்லாம் வேணா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தா வாழ்க்கையில, அதாவது சும்மா உங்க திசா புத்தி அந்தரம் இதையும் நீங்க சப்போர்ட்டா வச்சுக்கணும். உங்க திசா பத்தி அதையும் உங்க சப்போர்ட்டா வச்சுக்கிட்டா தான் அதுல பலன் இருக்கும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.